ஹலோ கைஸ், ரீசெண்டாக நம்ம போட்டிருந்த வீடியோஸ் பார்த்துட்டு சில பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. உங்கள் ப்ரௌனியோட ரெசிபி சொல்லுங்கன்னு. ஸோ என்னோடய டாப் சேலாக இருக்கக்கூடிய ப்ரௌனி ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஒரு ஃபஜ்ஜியான பர்ஃபெக்ட் க்ரிங்கிள் டாப்போடு இருக்கக்கூடிய ப்ரௌனி ரெசிபி உங்களுக்கு வேணும்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னோடய ப்ரௌனி ரெசிபியை சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் அதுபடி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரௌனி செய்கிறதுல எந்த ஒரு டவுட்ஸுமே இருக்காது. பர்ஃபெக்டாக A to Z எல்லாமே அதில் கவர் ஆயிரும். ஓகே, இந்த வீடியோஸ் பார்க்குறவங்களில் லேடிஸ் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். நம்ம சின்ன வயசாக இருக்கும்போதே நமக்கு ஏதாச்சும் ஒரு எய்ம் இருக்கும். நம்ம இப்போ சைல்ட்ஹுட் டைமில் இருக்கப்போ யாராச்சும் ஒருத்தவங்க நம்மள்ட்ட பெரியவங்களாகி என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அப்போதைக்கு நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம டாக்டர், கலெக்டர், இந்த மாதிரி இன்ஜினியர், இந்த மாதிரி ஏதாச்சும் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் தாண்டி போக போக நமக்குன்னு ஒரு ட்ரீம் வரும். நம்ம படித்து முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணணும், இந்த இடத்துல ஒர்க் பண்ணணும்லாம் நம்ம ஒரு தாட் வச்சுருப்போம். அது எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாகி நம்ம ஸ்டெப் அவுட் ஆகலான் இருக்கப்ப நமக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. ஃபேமிலிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ளே நம்ம லாக் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரீம்ஸ்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. இந்த ஒரு விஷயம் நிறைய லேடிஸ் லைஃப்பில் ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். அதை நினச்சி நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டே இருக்காமல் ஒரு சின்ன லெவலாக இருந்தால் கூட ஓகே, நமக்கு தெரிஞ்சதை நம்ம பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கலாம். அதில் கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப பெருசுங்க. நம்ம செய்யக்கூடிய நம்ம ஸ்டார்ட் பண்ணுற சின்ன விஷயம் அது ஒரு பெரிய ஒரு ரியாலிட்டியாக மாற்றிடும். அதில் கிடைக்கக்கூடிய ஹாப்பினஸ் ரியலி ப்ரைஸ்லெஸ்ங்க. லேடிஸாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே ஜஸ்ட் மணி ஏர்ன் பண்ணணுங்கிறதுக்காக மட்டுமே சம்பாதிக்கணும்னு நினைக்க மாட்டோம். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக கூட இன்னொருத்தவங்களோடையே டிபெண்ட்டாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவும் நமக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வேணும். நம்ம மேலே நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும். இந்த மாதிரியெல்லாம் என்ன போல் எத்தனை பேர் யோசிக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.